பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படிப்போம். பிரைஸ் தி லார்ட். சகோதரர், 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு கூட உட்கார வைத்து தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னாள் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். மிகவும் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். மலட்டு தன்மையிலிருந்து அவளுக்கு அவளுடைய ஜபத்தை கேட்டு சாமுவேலை அருள பண்ணின போது அவள் மகிழ்ந்து பாடுகிறாள், ஜெபிக்கிறாள். அந்த ஜபத்திலே உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், எல்லாரையும் உயர்த்துகிற தேவன். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களெல்லாம் கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பே தெரிந்து கொண்டார். அவர் உங்களை எல்லாரும் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒருவரையும் அவர் தாழ்த்தவே மாட்டார், உயர்த்தி கொண்டே போவார். வேதம் சொல்கிறார், அவர் உயர்த்துகிறவர், பிரைஸ் தி லார்ட், அவர் உட்கார வைக்கிறவர், சிங்காசனங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே வேதம் சொல்கிறது, அவர் நம்மளை புழுதியிலிருந்து எடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்மளை புழுதியிலிருந்து எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. புழுதி என்று சொன்னால் அது என்ன? பிரைஸ் தி லார்ட். சகோதர, பரிசுத்தவான்கள் தங்களுடைய துக்க நேரங்களிலே அந்த புழுதியை எடுத்து தலைமையிலே போட்டுக்கொள்வார்களாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. போட்டுக்கொண்டு துக்கத்தை எல்லாம் சகோதரம் மண்ணான மனுஷன் சொல்லிட்டு அவங்க துக்கத்தை எல்லாம் அழுது கொட்டுவதற்காக மண்ணை மாறி தலையில் போடுவாங்களா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் நம்மளை அந்த புழுதியிலிருந்து தான் எடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒன்று, புழுதி என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 65:25 சொல்லப்படுது. அது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எதிலிருந்து எடுக்கிறார்? புழுதியிலிருந்து எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே சொன்னால் நாம் சர்ப்பத்துக்கு இரையாக கூடியவளாய் காணப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியிலே பிசாசுக்கு, சர்ப்பத்துக்கு இரையாக கூடியவர்களாக இருந்தோ கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை எல்லாரையும் கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து, வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்மளை எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் பாவம் செய்து அசுத்தமாக ஜீவித்து இந்த உலகத்தின் பிடியிலே காணப்பட்டோம். பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். எல்லா காரியங்களுக்கு அடிமைகளாக ஜீவித்த போது கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் நம்மளை முன்குறித்து அந்த பிடியிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை எல்லாரும் வெளியே கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். பாம்பின் வாயிலே அகப்பட்ட தவளை மயிர் இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். துடிச்சிட்டு இருந்தோம். கர்த்தர் நம்மளை எல்லாரும் வெளியே கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. சோதரன் நம்மளை தூக்கி எடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து தூக்கினார்? சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தர் நம்மளை எங்கிருந்து தூக்கினார்? பயங்கரமான குழியிலிருந்தும், உளையான சேற்றிலிருந்தும், புழுதியிலிருந்தும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான குழியான என்ன?
பாதாளத்தின் குழி. அமேன். அதான் பாதாளத்தின் மல்லமையிலிருந்து என்னை தூக்கினார். அமேன். அந்த பாதாளத்தின் மல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். பேசலாம். நம்மளை எல்லாரும் கர்த்தர் தூக்கினார். தூக்கி அவருடைய கையில் வச்சிருக்கிறார். இப்போ பேசலாம். அவருடைய கையில் வச்சு நம்மளை உயர்த்தி கொண்டே வருகிறார். பேசலாம். நீங்கள் அவருடைய கையில் இருக்கணும். பேசலாம். பாதாளத்தின் குழியிலிருந்து வெளியே வந்திருக்கணும். பேசலாம். சோதர் பயங்கரமான குழியிலும் சேற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கினார். ஆமென். சேறு, பாவ வாழ்க்கை, சேறு, சகதி, பேசல, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கிட்ட போக முடியாது, அவ்வளோ நாற்றம். பேசல, அப்படிப்பட்ட சேறு, சகதி. ஆகவே தான் நம்ம பாட்டு பாடுறோம், சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சேற்றிலேருந்து வெளியே வந்தீங்க? ஆமென். எத்தனை பேர் பயங்கரமான குழியிலேருந்து வெளியே வந்தீங்க? எத்தனை பேர் பாம்பின் பிட்டியிலேருந்து வெளியே வந்தீங்க? எல்லாரும் கர்த்தர் தூக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பாம்பின் பிட்டியில் இருந்தீங்க. பிரிசலா. ஒருத்தன் சேத்துல இருந்தான். பிரிசலா. ஒருத்தன் பயங்கரமான குழியில் இருந்தான். ஆமென். இவங்களெல்லாம் கர்த்தர் தூக்கினார். பிரிசலா. கர்த்தர் தூக்கினார். நம்மளையெல்லாம் கர்த்தர் தூக்கிட்டார். பிரிசலா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள்லாம் பிரிசலா சோத்திர குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் கர்த்தர் தூக்கி இருக்கிறார். பிரிசலா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கினார். ஆனால் நம்ம வீட்டில் இன்னும் எத்தனை பேரோ குழியில் கிடக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்காங்களா? பிரிசலா. நோவா பேழையில் ஜோடி ஜோடியாக இருந்தாங்களாம். ஆமென். எப்படி இருந்தாங்க? ஜோடி 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 ஜோடியெல்லாம் கை தூக்கும் பார்ப்போம். இல்லை, 2-3 தான் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஜோடி ஜோடியாக இருக்கணும். ஆமென். சபையில் எப்படி இருக்கணும்? ஜோடி ஜோடாக இருக்கணும். ஆமென். நோவா பேழையில் ஒரே ஜோடி தான் இருந்துச்சு. எந்த ஜோடு? நோவா குடும்பம், அவன் மனைவி, சோத்திர அவனுடைய பிள்ளையுடைய மனைவி, அவங்களாம் இருந்தாங்க. ஆமாம். உங்கள் ஜோடி எங்க? அல்லேலூயா. குழியில் கிடக்கா? சேத்துல கிடக்குதா? எங்கே கிடக்கு? பாம்பு இப்படி இல்லை இருக்கா? நம்மளை கர்த்தர் தூக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? தூக்கிட்டார். தூக்குனா தான் உயர்வு வரும். நீ அங்கேயே கிடந்தா, சேத்திலே கிடந்தா உயர்வே வராது. ஆமென். அல்லேலூயா. நம்ம மனைவி, புருஷன், பிள்ளையோட மனைவி எல்லாம் ஜோடி ஜோடாக உள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ சேர் இருக்குது, இன்னும் காலியாக இருக்கே. ஆமென். இதெல்லாம் உள்ளே வந்து நிரம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும். ஜோடியை விட்டுட்டு வர்றேங்க கூட. பேசல, நீ போ, நீ மாத்திரம் போ கோயிலுக்கு, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மளை தூக்கணும். ஆமென். அசுத்தத்திலிருந்து நம்மளை தூக்கணும். அக்கிரமத்திலிருந்து நம்மளை தூக்கணும். சோத்திர மந்திர தந்திர வல்லமைகளிலிருந்து நம்மளை தூக்கணும். பாதாள குழியிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கணும். ஆமென். விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கணும். பிரேசல இச்சைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கணும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்குனவனை தான் கர்த்தர் உயர்த்த முடியும், தூக்காதவனை உயர்த்த முடியாது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறார், குப்பை, குப்பையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கினார். குப்பைன்னா என்ன? வேஸ்ட்டு. ஆமென். நம்மளாம் வேஸ்ட்டு தானே. அல்லேலூயா. வேஸ்ட்டுன்னு இல்லையா? பவுல் சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் குப்பையை போல் இருக்கிறோம். ஆமென். நம்மளெல்லாம் குப்பையாக கிடந்தோம். ஆமென். நாற்றம் எடுத்து கிடந்தோம். சொல்லலாம். நீங்கள் கிராமங்கள்லாம் போய் பாருங்கள், ஜனங்கள்லாம் குப்பை மாதிரி தான் இருப்பான், அசுத்த மாதிரி தான் இருப்பான். ஆனால் ரட்சிக்கப்பட்டா போதும் நல்லா தலையை வாரி சோத்திரம் குளிச்சுட்டு உடவெல்லாம் கட்டிட்டு சர்ச்சுக்கு வருவான் பாரு, அவன் எவ்வளோ சுத்தமாக இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? குப்பையாக கிடந்தான், குப்பையாக கிடந்தான். பிரைஸ்லாம். முகத்தே கழுவ மாட்டான், பீடி குடிச்சிட்டு புக்குன்னு கிடந்தான். அல்லேலூயா. சோத்திரம். அவன் குப்பையாக கிடந்தான். ஆனால் கர்த்தர் நம்மளை தூக்கினார். ஆமென். அந்த குப்பை வேஸ்ட், எரிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? வேஸ்டெல்லாம் எடுத்து நகராட்சியில் தூக்கி குப்பையில் வச்சு அவன் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டி எரிச்சிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா. பணத்தை என்ன செய்வாங்க? அல்லேலூயா. சில ஆட்கள் எரிக்கப்பட வேண்டிய ஆட்கள் கர்த்தர் தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? குப்பையாக கிடந்தோம், பிரைஸ் தி லார்ட். எரிக்கப்பட வேண்டியவர்கள், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நம்மளை தூக்கினார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்மளை தூக்கி உட்கார வைக்கிறார், உயர்த்துகிறார். ஆமென். உயர்த்துகிறது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையிலும் சோதனை. நீங்கள் எப்படி ஆண்டவர் பிடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் பிஸ்னஸை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார், உங்கள் வேலையை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சோத்திரம் சேற்றிலிருந்து கழுவப்பட்டு பிரசல பரிசுத்தமாகும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே வருவார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம் எல்லாரும் சோத்திரம் கழுவப்பட்ட பண்ணி மாதிரி சோத்திரம் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துகிற தேவன், எல்லாரும் உயர்த்துவார். பேசுதா அவர் என்ன செய்கிறாரா? உயர்த்துற பிறகு நம்மளை உட்கார வைக்கிறார். எங்கே உட்கார வைக்கிறாரு? யாரோடு கூட ஒரு உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார். இது எதை காட்டுன்னு சொன்னால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நீங்கள் உட்காரணும். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் எப்பவும் உட்கார்ந்துருக்கணும். ஆமென். துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல இவ்வளோ நாள் அங்கே தான் உட்கார்ந்தான். சினிமா தேட்டரில் போய் உட்கார்ந்துருப்போம், சீட்டாடுறவனோட இடத்துல உட்கார்ந்துருப்போம், போதை வஸ்து போடுறவனோட கூட உட்கார்ந்துருப்போம், கதை பேசுகிறவனு கூட உட்கார்ந்துருப்போம், வீண் அரட்டை எங்கே எல்லாமோ உட்கார்ந்தோம். அல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்தவங்களும் நாங்கள்லாம் உட்கார்ந்தோம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போவோம். எங்கள் கதையெல்லாம் பேசி என்னெல்லாமோ பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றி ஆமென் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துருப்போம். பேசலாம் வீட்டுக்கு போவோம். ஆமென். அப்படி துன்மார்க்க ஜீவியம். ஆமென் அல்லேலூயா. இப்போது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நீங்கள் உட்காரணும். ஆமென் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு சோத்திரன் துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உட்கார்ந்து சொன்னால் உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்காது. செய்தியே சிங்காசனம் தான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா. நீங்கள் உட்காரணும். பேசலாம் 10 ஆனான்னு சொன்னால் எழுப்பி ஓடிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா. 10 நிமிஷம் லேட்டான்னு சொன்னால் நல்ல ஆடு தான் எல்லாருமே. நீங்கள் எல்லோரும் யார் தான்? ஆடு. ஆமென். மேய்ப்பனுடைய ஆடுகள். ஆமென். 10 நிமிஷம் கூட போய் சொன்னா விரியன் பாம்பு மாதிரி ஆயிடுறான். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆடெல்லாம் எப்படி ஆயிடுது? அல்லேலூயா. எங்கள் சபையில் நடந்தது. ஆமென். ராபோஜனம் கொடுப்ப 1/2 மணி நேரம் ஆயிரும். எதுக்குன்னா எல்லாருக்கும் போய் கொடுக்குறோம்ல. ஆமே அப்படி சுற்றி 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 எனக்கும் வேர்த்து கொட்டும். அப்படி சொல்லலாம். ஆமே இவங்களுக்கு வேர்க்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? பாஸ்டர்மார்க்கெல்லாம் வேர்க்கலாம், நமக்கே வேர்க்கக்கூடாது. அதான் ஏசி போட்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரன் எங்களுக்கெல்லாம் நல்லா வேர்க்கும், ஆனால் உங்களுக்கு வேர்த்தா என்ன வந்துடும்? விரியன் பாம்பு உள்ளே இருக்குது, வெளியே வந்துடும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் யோவாசனாருக்கு நம்மளை பார்த்து என்ன சொன்னால், விரியன் பாம்பு குட்டிகளே. அல்லேலூயா. நம்மெல்லாம் பாம்பு குட்டிகள். ஆமென். சொல்ல உட்காரவே மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? பாஸ்டர் எவ்வளவு அவர் மனப்பாடம் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வாசி தரேன்னே தெரியல, எனக்கே எழுத முடியல. அல்லேலூயா. என்ன இல்லாமல் சொல்கிறார். ஆமே ஒவ்வொரு வாரம் என்னென்ன கூட்டங்கள் இல்லாமல் சொல்கிறார். ஆமே உட்காரவே மாட்டாங்க. அல்லேலூயா. நீ உட்கார்ந்தா தான் பரலோகத்திலையும் உட்கார முடியும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே உட்காராதவன் அங்கே உட்கார முடியாது. இங்கே மணிக்கணக்காக உட்காரணும். அல்லேலூயா.
ஆணி அடித்த மாரி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சும்மா தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூமுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுவும் டிஸ்டர்ப்பு தான். எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்டா இவன் வெளியே போகிறோம், நாங்கள் இங்கேருந்து போகிறோமா வெளியே? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு என்ன அவசரம்? 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அவசரம். ஆமாம். அல்லேலூயா. ஊழியக்கார மீட்டிங் நடக்கும். நல்லா ப்ரீச் பண்ணிகிட்டே இருப்பான். நடுவுலேருந்து ஒரு தாள் எழும்பி வருவான். ஆமாம். கோபமாக வரும். என்னத்தடா வரும், எதுக்கு ஊழியக்கார மீட்டிங் வர்றாங்க? அல்லேலூயா. எல்லாம் உட்காரு. ஆமென். அவர் பேசுகிறாரு, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? உட்காரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் உட்காருவேன். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தில் உட்காருவேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உட்காருவேன். ஆமென். அல்லேலூயா. அவங்க யாரோடு இருக்கிறாங்களோ? பிரபுக்களோடு கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாங்கள் உங்களை சோதர நேரத்தெல்லாம் கடத்த மாட்டோம், முடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. உட்காருகிறார். உட்கார்ந்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்காசனங்களை நாம் சுதந்தரிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரதர் கூப்பிட்டா சபைக்கு வான்னு சொன்னால் என்ன இழுங்க நீங்கள். ஆமென். அல்லேலூயா. இவனுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. இவனுக்கு போய் ஜெபம் பண்ணி கால் நல்லாயிடுச்சு. ஆமாம். இவன் நல்லான பிறகு சபைக்கு வான்னு கூப்பிட்டா என்ன நீங்கள் இழுத்து பாருங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா. உங்கள் ஏசுனரை வச்சு இழுங்கன்னு சொல்கிறான். ஆமாம். என்னடா இவன் நான் சொன்னேன், ஏசுனார்லாம் வந்து இழுக்க மாட்டார், நாங்கள் தான் ஏசுனார், நாங்கள் தான் இழுக்கிறோம், ஒன்று வான்னு சொல்கிறோம். கடைசியில் அவர் வருவார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சிட்டு வந்தாங்க. குழந்தையே இல்லை. பிரிசல பிசாசு போச்சு. அப்புறம் அவங்க கர்ப்பம் தெரித்தாங்க. அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றாங்க. ஆமென். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அவங்கெல்லாம் பிரிசல ஒரு எதுக்காங்க, சுகத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் வர்றாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை. இப்படி நிறைய பிசாசு போகுது. பிரிசல ஜனங்களை விடுதலையாக்குறாரு, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆனால் உட்கார்றதுக்கு வரமாட்டான்னு சொல்கிறான். இவங்களுக்கெல்லாம் சிங்காசனம் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசீர்வாதங்களுக்கு பெற்று கொண்டுட்டு நீ வீட்டில் போய் சுகமாக இருந்தால் உனக்கு பரலோகமே கிடைக்காது. அல்லேலூயா. சிங்காசனங்களை சுதந்திரித்து கொண்ட ஒரு 3 அல்லது 4 பேர்களை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நம்ம சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். ஆமென். முதலாவதாக நம்மளை பிரதிஷ்டை பண்ணணும். ஆமென். பிரதிஷ்டை ஜீவியம் முதலாவது மிகவும் முக்கியம். 2ஆவதாக ஆத்ம பாரம் நமக்குள்ளே அதிகமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 3ஆவதாக பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திர பரிசுத்த ஜீவியம். ஆமென். பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே இருக்கணும். 4ஆவதாக ஜெய ஜீவியம் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. டைம் கிடையாது. ஒவ்வொரு ஆளை பற்றியும் நான் 1 மணி நேரம் பேசுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு 4 பேருன்னு சொல்லிட போகிறேன். அல்லேலூயா. அல்ல எங்கள் சபைன்னு சொன்னால் நான் பேசுனா அவங்க இருப்பாங்க. ஆமென். உங்களை பார்த்தா நீங்கள் பிரைஸ்ல இருப்பீங்களா இருக்க மாட்டேன்னு தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே 4 பேர்கள் பிரைஸ்ல சோத்திரம் குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரைஸ்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். சோத்திர தானியேலின் புத்தகத்திலே தானியேலை குறித்து அவருடைய 3 தோழர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க தானியேலையும் பிரைஸ்ல 3 சோத்திர சகோதரர்கள் பிரைஸ்ல அவனோடு கூட சேர்ந்திருந்தவர்கள். பிரைஸ்ல நீங்கள் தானியேலின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். பிரைஸ் அந்த பிரைஸ் ஸ்தோத்திர 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படியுங்கள். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இவங்களுக்குள்ள என்ன திறமை இருந்ததா? ராஜகுலத்தான். அல்லேலூயா. துரைமார், கல்வி நிபுணர். இன்னென்ன சொல்லு, அழகிலே சிறந்தவர்கள், சகல ஞானமும் தேறினவர்கள். அல்லேலூயா. ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற வேண்டிய ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்க?
இப்படி இருக்கவங்களா இல்லையில சொல்லுவோமா? கல்வி நிபுணர் இருக்கீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். பாபிலோன் தேசத்திலே 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே போனார்கள். இந்த 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே ஜீவிக்கும் போது தான் நேபுகாத்நேச்சாராலே அரண்மனை சேவிக்கத்தக்க வாலிபர்களை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கட்டளை பிறந்தது. அப்பொழுது தான் இந்த ராஜாவுடைய என்ன கட்டளையோ அதன்படியே அவர்கள் யூத குலத்தில் உள்ளவங்களே தெரிந்தெடுக்கிறாங்க. அங்கே 4 பேர் சரியா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சபையில் எல்லாரும் சரியா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பேர் சரியா இருக்காங்க. பேசலாம். ஒரு சபையில் 7000 பேர் ஆராதனை பண்ணுறாங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேசுகிறார். பேசலாம். ஆவியானவர் பாஸ்டர்கிட்ட பேசுகிறார். ஏய் மகனை பார்க்குறையே, இவ்வளோ பேர் ஆராதனை பண்ணுறாங்களே, எத்தனை பேர் சரியாக இருக்கான்னு சொன்னால் 7 பேர் தான் சரியாக இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் சரியாக இருக்கீங்களா? பரலோகத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? 4 பேர் சரியாக இருக்கான். இவனுக்கு தான் சிங்காசனம் கிடைக்குது. யாதொரு மாசம் இல்லாதவர்கள், ராஜகுலம், துரைமார், அறிவிலே சிறந்தவன். ஆமென். கல்வி நிபுணர். அல்லேலூயா. ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க, பூமியில் உள்ள ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கவே இவ்வளவு திறமைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பரலோகத்தில் கர்த்தர் எவ்வளவு குவாலிட்டி, எவ்வளவு திறமைசாலிகளை கர்த்தர் தூக்குவார் மேலே. அல்லேலூயா. உங்களுடைய திறமையெல்லாம் பூமிக்குரிய திறமையா இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு போற திறமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க 4 பேரும் டெடிகேட்டட் பீப்புள். பேசலாம். தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், ராஜாவுடைய அரண்மனையில் சேவித்தவர்கள், ராஜாவுடைய பேசலாம் எல்லா வேலைகளும் செய்ய திறமைசாலிகளாக இருந்தாங்க. இவங்களெல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். பேசலாம். இவங்களாம் யூத குலம். என்ன குலம்? யூதன்னு சொன்னால் துதிக்கிறது. ஆமென். துதிக்கிற பிள்ளைகளிடத்துல இருந்து தான் கிருபைகள் நிறைய வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? வரங்கள் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல துதி இருக்கிறதோ அங்கே தான் கர்த்தர் கிருபைகளை, வரங்களை ஊற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணுவார். ஆமென். அந்த இடத்துல தான் எலெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவங்க உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவங்க 4 பேர் புருஷர்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். அவங்க என்ன செய்யணும்னா, வேதம் சொல்கிறது, ராஜாவுடைய போஜனத்தினாலே தீட்டுப்படுத்த மாட்டாங்க. ஆமென். முதல் டெடிகேஷன் என்னது? சாப்பாட்டில். அல்லேலூயா. சிஸ்டர் அழகா சொன்னாங்க. ஆமென். கிறிஸ்தவனுக்கு முதல் டெடிகேஷன் எதில் வரணும்? அல்லேலூயா. அதுக்கு சாப்பாட்டில். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சாப்பாட்டில் தான் நம்மளுக்கு டெடிகேஷனே தொடங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் பிரியாணி இருக்குன்னு சொன்னால் சபைக்கு வருவாங்க, இல்லைன்னு சொன்னால் கட் ஆயிரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் எல்லாம் பிரியாணி போட்டெல்லாம் இழுக்கலப்பா சபைக்கு யாரையும். ஆமென். வந்தாவா, வரலன்னா போ. ஆமென். நீ வந்தா யாருக்கு லாபம்? எனக்கா? உங்களுக்கு தான் லாபம். அல்லேலூயா. நான் சபையில் சொல்வேன், நீங்கள் ஆராதனை மிஸ் பண்ணால் எனக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். ஆமென். எல்லாமே உனக்கு நஷ்டம். ஆமென். உணவுல டெடிகேட் பண்றாங்க. என்ன உணவு? ராஜாவின் போஜனத்தினாலே தீட்டுப்படுத்த மாட்டோம். பாபிலோனுடைய உணவுகளை நாங்கள் சாப்பிட மாட்டோம். ராஜா அவன் பிரதான இடத்துல சோதரன் சொல்றான், நாங்க இந்த உணவுல நாங்க சோதரன் தீட்டுப்பட மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரன் சோத்திரன் சோத்திரன். நம்ம இன்னைக்கு சோத்திரன். ராஜாவின் உணவு என்ன தெரியுமா? இந்த சிக்கன், மட்டனு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதுதான் நினச்சிட்டு இருக்கீங்க போல. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? இதோட சூப்பர். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா? வெரைட்டியாக இருக்கும் ராஜாவுடைய உணவுகள். ஆமென். மூக்கு முட்டிப்போம், அவ்வளவு சூப்பரான உணவு நேபுகாத்நேச்சார் இவங்களுக்கு வைக்க சொல்றான். இவன் திறமைசாலியா வரணும், ராஜாவின் அரண்மனையில் இருக்கணும், இவன் முட்டாளாக உள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா? இவன் ஒன்றும் தெரியாதவனா இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென். எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். இவனுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடை இவனுக்கு கொடு. ஆமென். நீங்க விடுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அல்ல சோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் அடித்து தூள் களைப்பிருப்பீங்க. ஆமென் ஆமென். சோத்திரம். ஒரு வெளிப்பாடும் வராது. ஆமென். தூக்கம்தான் வரும், ப்ரெஷர் ஏறி போகும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா? இவங்க 4 பேர் என்ன சாப்பிட்டாங்க? படிங்க. என்ன சார்? மரக்கறி. என்ன கறி? இது ஒரு கறி தான். அல்லேலூயா. மரக்கறி. ஆமென். எங்கள் ஊரில் எல்லாம் மரக்கறின்னு சொல்லுவாங்க. ஆமென். என்ன கறி? மரக்கறி. என்னது? மரத்திலிருந்து விளைகிற கறிகள். அல்லேலூயா. இதை சாப்பிட்டா ஞானம் வரும், புத்தி வரும், வெளிப்பாடு வரும், ஜபம் வரும், ஆராதனை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தான் சோத்திரம். காய்கறி விலையெல்லாம் ஏறுதுன்னு சொல்கிறோம். ஏறுனா ஏறிட்டு நாங்கள் சிக்கனை வாங்கி 2 வெட்டி சாப்பிட்றோம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? நானும் நினைக்கிறேன், ஒரு கோழி முன்னாலெல்லாம் வீட்டில் வாங்குகிற கோழியை தான் அடித்து சாப்பிடுவாங்க. ஆமாம். இப்போ உலகத்துக்கு ஒரு நாளில் லட்சம் கோழி வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எப்படி வருது? கோழி எல்லாம் எங்கேருந்து வருது? மெஷின்லேருந்து வருதான். மெஷின்லேருந்து வந்து கோழியை, 1 வயசு கோழிக்கு ஒரு ஊசியை போடுறான். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? ஊசியை போட்டோன்னே அது 10 வயசு கோழியாக மாறிடுது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த நாளே அது கடைக்கு வந்துடுது. ஆமென். கடைக்கு வந்துடுது. இவன் கறி ஆக்கிடுறான். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். உணவு இன்னைக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை. ரேஷன் கடையில் பாரு. ஆமென். அல்லேலூயா. நீ 1 மாதம் வாங்கலைன்னு சொன்னாலே ப்ரைஸ் எல்லாம் எவனாவது வாங்கிடுறான். ஆனால் இலவசம் 10 கிலோ 20 கிலோ உணவுக்கு பஞ்சமே தமிழ்நாட்டில் கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் அரிசி ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி அந்த எங்கள் வீட்டு பக்கம் மாடு மேய்க்கிறவங்க வருவாங்க. அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் வாங்கலைன்னா கார்டு கேன்சல்னு சொல்கிறோம். ஆமென். இதுன்னு சொல்ல பெரிய சொல்லுவோம். நாங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறது. உணவுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் பிரைஸ்ல கிறிஸ்தவ ஜீவியத்திலே உணவில் கண்ட்ரோல் பண்ணுறவனுக்கு தான் சிங்காசனம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 4 புருஷருக்குள்ளேயும் இருந்தது, தானியேலுக்குள்ள இருந்தது ஜமாபி. பிரைஸ்ல அந்த 3 புருஷருக்குள்ள இருந்தது ஆராதனையின் ஆவி. அல்லேலூயா. அவங்களும் டெடிகேட்டட் பீப்பிள், இவனும் டெடிகேஷன். பிரைஸ்ல இவனுடைய ஜபம் பிரைஸ்ல சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. ஆமென். அல்லேலூயா. இவங்க 3 பேருடைய ஆராதனை பிரைஸ்லாம் அக்னியை அப்படியே குளிர்ச்சியாக மாற்றிட்டு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா? அதான் சொல்கிறாங்கல்ல, சோதரன் ஏதோ ஒரு பாட்டில் ஒரு சகோதரன் பாடும்போது அந்த சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னை சோதர பிழைச்சலா. அல்லேலூயா சோத்திரம் பிழைச்சலா. அந்த அக்னியில் விழுங்கும் போதும் கூட கர்த்தர் நம்மளை பிழைச்சல சோத்திர பனித்துளியாக மாற்றுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாட்டில் வருது பாருங்க, பனித்துளியாய். அப்போ இது எவ்வளோ சோதனை நம்ம தாங்கி பிடிக்க ஆராதனை மிகவும் முக்கியம். அல்லேலூயா. ஆராதிக்கிறவளையும் ஜெபிக்கிறவளையும் கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவன பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆராதனையும் ஜெபமும் 2 இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் ஆராதனையிலையும் வீரனாக இருக்கணும், ஜெபத்திலையும் வீரனாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் யார் ஃபாதர் பாடுறார். 1 மணி நேரம் கொடுத்து பாரு,
உன்னை தேவன் உயர்த்துவார். 10 1 கொடுத்து பாரு, கடல் இல்லாமல் நடத்துவார். பேசல, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், உடல், சரீரம் எல்லாமே கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணணும். அல்லேலூயா. இது தீட்டுப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது எந்த போதனத்தினாலும் தீட்டுப்படக்கூடாது, கரைப்படக்கூடாது. ஆமென். இந்த சோதரன் சரீரங்களை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒப்பு கொடுத்தார்களாம். ஆகவே அவங்களுடைய சரீரத்திலே அக்கினி தணல் படவில்லை. சோதரன் தானியேல் தன்னுடைய ஜெப ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தான். ஆகவே சிங்கங்கள் அவனை கட்டிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அவன் 3 வேளை ஜெபம் பண்ணானா? எத்தனை வேளை? 3 வேளை ஜெபம் பண்ணினான்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் மிகவும் முக்கியம். ஆமென். தனியாக ஜெபம் பண்ணணும். ஆமென். நிறைய பேர் தனியாக ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. குரூப்பாக வர்றது, சிலர் ஆன்லைன் ஆராதனையில் போய் இருந்துடுறது. அல்லேலூயா. ஆமாம். ஜிப்ஸு சாப்பிட்டுட்டு ஆமென் ஆராதனை பண்ணுறது. என்னது? நான் ஒரு நாள் சொன்னேன், பிரேசல் ஆன்லைன் ஆராதனையில் இருக்கிறீங்க, சோத்திரம் ஃபோனை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே போகிறது? சில பேர் பாத்ரூமுக்கே போகிறான். ஆமென். பிரேசல் அல்லேலூயா. அங்கேயே போய் பார்த்துட்டே இருக்கிறது. ஆமென். சோத்திரம் கேட்டேன்னா நான் லைவில் இருக்கேன். ஆமென். எங்கே இருக்காரா? லைஃபே போச்சு. அல்லேலூயா. லைவில் இருக்கிறோம். அல்லேலூயா. தோத்திரம். ஆமென். இன்றைக்கு ஆராதனை எங்கேயோ வந்துச்சு. முழங்கால் இல்லை, சபை இல்லை, வாயை திறக்க மாட்டேன்னு சொல்ல. வாயை தர ஐயா சோத்திரம். நீ ஜெபிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் வாயை திறப்பேன். அல்லேலூயா. நீ துதிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் வாயை திறப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெபமே ஜீவன். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் உயர்வை கொடுப்பார். தானியேலை கர்த்தர் உயர்த்தின காரணம் என்ன? அவன் ஜெபம். ஆமென். ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவே இல்லை. பிரிஸ்லா சோத்திரம். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? பிரிஸ்லா சோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே பிரிஸ்லா 3ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு. பகலிலே 9ஆம் மணி நேரத்திலே கொர்நேலி ஜெபம் பண்ணுறான். எங்கே ஜெபம் பண்ணுறாரு? இது வீட்டு ஜெபம். ஆமென். வீட்டில் ஜெபம். 9ஆம் மணி நேரம் டைம் தெரியுமா உங்களுக்கு? 6 மணி இல்லை, மத்தியானம் போகி 2லேருந்து 3 மணி. ஆமென். இதை பிரைஸ்ல சோதரம். 1ஆம் மணின்னு சொன்னால் 6லேருந்து 7 மணி வரை காலையில், அதான் முதல் மணி. 2வது மணி 7லேருந்து 8. 3ஆம் மணின்னு சொன்னால் 8லேருந்து 9. பிரைஸ்ல. 4வது மணின்னு சொன்னால் 9லேருந்து 10. 5ஆம் மணின்னு சொன்னால் பிரைஸ்ல சோத்திரன் 10லேருந்து 11. 6ஆம் மணி சொன்னால் 11லேருந்து 12. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போ 6ஆம் மணி 9ஆம் மணி இந்த வேளைகளிலெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இப்போ தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறான். அப்போ அவன் 6ஆம் மணியிலையும் ஜெபிச்சிருப்பான், 9ஆம் மணியிலையும் ஜெபிச்சிருப்பான், 12ஆம் மணி வேளையிலையும் ஜெபிச்சிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வேளையிலும் பரிசுத்தவான்கள் ஜெபத்தை விடவில்லை. நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ 2 மணிலேருந்து 3 மணிக்கு காலையில் மத்தியானம் தாண்டி போகுது. 2லேருந்து 3 மணிக்கு அவங்க ஜெபத்துக்கு போகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ இவன் சாப்பிட்டுட்டு போகிறானா சாப்பிடாம போகிறான்னு எனக்கு தெரியல. ஆமென். ஆனால் அங்கே ஜெபம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த ஜெப நேரத்தை அவங்க கரெக்டாக கடைபிடிக்கிறதுனால அந்த ஜெப நேரத்தில் அற்புதங்கள் நடந்ததாம். அல்லேலூயா. அந்த ஜெப நேரத்திலே கொர்நேலி வீட்டிலே தேவதூதன் இறங்கி வந்தான். இவங்க ஜெபம் பண்ண போகிற இடத்துல தான் சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ரெகுலர் ஜெபத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜெப நேரம்னு சொல்ற நேரமே கிடையாது. கண்ட நேரத்துலலாம் ஜெபம் பண்ணிடுறோம். ஆமாம், கரெக்டாக வச்சு ஜெபம் பண்ணும். 1 மணி நேரம் இவங்கெல்லாம் ஒவ்வொரு மணி நேரம் தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. 9ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 12ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், இப்படி தான் ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? 1 மணி நேரம் நீ ஜெபிச்சிட்டாலே தேவ பிரசன்னம் உன்னை ஆட்கொள்ளும். ஆமே, தேவ வல்லமை ஆட்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அதுபோக தனி ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், ஆமே சோத்திரம், வாக்குத்தத்த ஜெபங்கள், இந்த ஜெபங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கலாம். ஆமே, நாள் ஃபுல்வெல்லாம் ஜெபிக்கலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் இந்த மணியிலே ஜெபித்தா கர்த்தர் அந்த நேரத்தில் இறங்கி வருவார். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் எல்லாம் ஜெபிப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்குள்ளே ஒரு ஜெபாவி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆராதனையின் ஆவியும் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த இவர்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். இவருடைய வாழ்க்கையிலே தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 2வதாக சொல்லப்படுகிறது, அவன் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மனுஷன். ஆமென். படிங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஜெப வீரனையும் ஆராதனை வீரனையும் குற்றம் அவனிடத்திலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா எல்லாமே குற்றம் சொல்கிற ஆள் தான். அல்லேலூயா. நானே யோசித்து பார்க்குறேன், நல்லா ஜெபம் பண்ணுறாங்களே, நல்லா ஆராதனை பண்ணுறானே, நல்லா வர்ஷிப்பு பண்ணுறானே, இவன்கிட்ட போய் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களே. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் துதிக்கிறவனே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போய் ராஜாவிட்ட முட்டி முட்டி பார்க்கலாம், இவன்கிட்ட ஏதாவது தோண்டி பார்க்கலாம், இவன் என்ன தப்பாது செய்திருப்பான், இவனை பார்க்கலாம். ஆமே, அல்லேலூயா. பாஸ்டர்மாரில் பின்னால் இருந்து பார்க்குறாங்க நிறைய பேர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம் பாட்டு பாடுறவங்களெல்லாம் பின்னால் பார்க்குறாங்க. இவன் பேக்ரவுண்ட் என்ன, இவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்குறான். தானியேலையும் பார்த்தாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் உண்மையான ஜெபமும் உண்மையான ஆராதனை பண்ணுவீர்னு சொன்னா பிசாசு உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குற்றம் உங்களிடத்தில் காணப்பட முடியாது. குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடாது நம்ம. ஆமென். இயேசு சொன்ன, என்னிடத்துல என்ன குற்றம் கண்டுபிடிச்சான், நீ பிலாத்து விட்டது கேட்டான். பிலாத்தே சொல்கிறான், இவரிடத்துல ஒரு குற்றம் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? இவரை தான் விடுதலை ஆக்கணும். பரவாசையா விடுதலை கேட்குறீங்க, இவரிடத்துல நான் ஒரு குற்றமோ, இயேசுவை போல தான் நம்ம இந்த பூமியில் வாழணும். ஆமென், அல்லேலூயா. பொய் சொல்லி வாழக்கூடாது, திருடி வாழக்கூடாது, லஞ்சம் வாங்கி வாழக்கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சோதரன் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவங்க வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமாய் காணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இவளை பிரைஸ் தி லார்ட் உயர்த்தினார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இவளை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினாராம். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இவளை கர்த்தர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். தரியு ராஜாவின் காலத்திலையும் பிரைஸ் தி லார்ட் மேதி பெர்சியா காலத்திலையும் கர்த்தர் இவளை உயர்த்தி வைத்தார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு சிங்காசனம் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபத்தை டெடிக்கேட்டட் பீப்புளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. இவங்க டெடிக்கேஷன்ஸ் பக்காவாக இருந்தது. ஆமென். உடையிலே, உணவிலே, பேச்சிலே, நடக்கையிலே எல்லாத்துலேயும் டெடிக்கேஷன் இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்தவனை பார்த்தா கிறிஸ்தவன் சொல்லணும். ஆமே, அல்லேலூயா. ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டோன்னே பூவெல்லாம் விட்டுருவேன்னு சொன்னாங்க. டெடிக்கேட்டட். பூ இன்னும் நான் வைக்க மாட்டேன், டெடிக்கேஷன். ஆமேன், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? தானியேல் டெடிக்கேட்டட் பீப்புள். பேசலாம். இவங்க அனனியா, மிசாபே, அசரியா, டெடிக்கேஷன். பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொன்னால் பயந்துருவீங்க. பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். எங்கள் சபையில் நான் எல்லாம் நல்ல டீச் கொடுப்பேன். பேசலாம். சோத்திரன் நீங்கள் இயேசுவோடு இருக்கேன்னு சொன்னால் இந்த சோத்திர நம்முடைய ஆடம்பரங்கள்லாம் அழியணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ட்ரெஸ்ஸு மாறணும். பேசலாம். உன் உடை மாறணும், நடை மாறணும், பேச்சு மாறணும், எல்லாம் மாறணும். ஆமென், அல்லேலூயா. எங்கள் சபையில் 2 பேர் மூக்குத்தி கழட்டி போட்டாங்க. பேசலாம். ஒரு சிஸ்டர் தாலியே கழட்டி கொடுத்தாங்க. அல்லேலூயா. வீட்டுக்காரர் இருக்கான் உயிரோட. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்தம் கிரியை நடக்குது. நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும். ஆமென், ஆமென். நடக்காத இடத்துல நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்தா நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படியெல்லாம் வாழ்றாங்க. டெடிக்கேஷன். உங்களுடைய வாழ்க்கையில் டெடிக்கேஷன் இல்லைன்னு சொன்னால் சிங்காசனம் கிடைக்காது, கிடைக்கவே கிடையாது. ஆமென். கிறிஸ்தவன் தாறுமாறாக ஜீவிக்கிறான். போய் நிற்கிறது, போகிறது, வர்றது, போகிறான். அது இந்த சபையில் அந்த சபை அவன் கூட்டி வச்சிருக்கிறேன், வாங்க பிரதர் உள்ளன்னு சொல்லிட்டு. ஆமாம், எந்த நாள் நடக்கும். ஆமாம், நான் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வளர்ந்ததே டெடிக்கேஷன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் டெடிக்கேஷனோடு கூட வளர்கிறோம். அதே போல் தானியேலும் இவங்க 3 புருஷன் டெடிக்கேஷனோடு கூட வளர்ந்தாங்க. இவங்களோட மேலே இவங்களை கத்து உயர்த்தி சிங்காசனங்களை சுதந்திரிக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவதாக மொர்தெகாய். ஆமென். மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலே எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது மொர்தெகாயை குறித்து பேசலாம். நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் படிக்கலாம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆத்ம பாரம் உள்ளவன். ஆமென், அல்லேலூயா. மொர்தெகாய் சொன்னால் சின்னவன், சிறியவன். ஆமென், அற்பமாய் எண்ணப்பட்டவன். இவன் தான் மொர்தெகாய். இவனுடைய வாழ்க்கையிலே பேசலாம். இவன் ஆத்ம பாரம் உள்ளவன். இவன் ஒரு வாயிற்காப்பாளன். பேசலாம். வாசல்ல தான் இருப்பான். பேசலாம். இவன் வாசல்ல கேட் கீப்பர், பியூன் போல இருப்பான். பேசலாம். வர்றவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அல்லது எழுந்து நிற்கணும். இந்த வேலை தான் இவன் செய்வான். பேசலாம். வாயிற்காப்பாளன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லமா? கேட் கீப்பர். பிரிசலோ சோத்திர. வாசலை திறக்கிறது, பூட்டுறது, இதான் அவன் வேலை. அங்கே வெளியே நிற்கணும். யார் உள்ளே போகிறா, யார் வெளியே வர்றா, வாட்ச்மேன் டியூட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் வாட்ச்மேன் டியூட்டியெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவன்தான் கரெக்டாக இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? நம்மளோட ஆண்டவர் தான் வாயிற்காப்பாளன். பேசலாம். ஆண்டவர் சொன்னார், நானே வாசல். அல்லேலூயா. யோவான் 10:9 சொல்கிறார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தார், அவன் உள்ளே போய் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். பேசலாம். ஆமென், அல்லேலூயா. என் வாசப்படியிலே நித்தமும் காத்திருந்து விழித்திருந்து சோதர என் கதவு நிலையருகே எனக்கு காத்திருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34 சொல்லப்படுகிறது. ஆண்டோட வாசப்படியிலே காத்திருக்கிற மனுஷன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டோட வாசப்படியிலே காத்திருக்கீங்களா? ஃபாரின்லாம் சர்ச்சு திறக்க முன்னாலே வெளியே நிற்பாங்களாம் ஜனங்கள் எல்லாம். ஆமென், அல்லேலூயா. இந்தியாவில் ஏன் வரமாட்டோன்னு சொன்னால், இந்தியா சோத்திரன் டைமை சரியாக கீப்பப் பண்ண மாட்டான். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? 8 மணிக்கு ஆராதனைன்னா 8:30 வருவோம், 9க்கு வருவோம். என்ன செய்வேன் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் எல்லாம் வீட்டெல்லாம் பெருக்கி கழுவி தொடச்சிட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு தான் வருவோம். என்ன செய்வேன் நீ பார்த்துக்கலாம். ஆமென். வாசப்படியில் காத்திருக்கிறோம் பாக்கியவான். அல்லேலூயா. கதவு திறக்க முன்னாலே நீ வெளியே நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. நாங்கள்லாம் ஒரு நாள் கூட லேட்டாக போனதே கிடையாது சபைக்கு. சின்ன வயசுலேருந்து சிஸ்டர்கள்லாம் தெரியும். ஆமென்,
நாங்கள்லாம் ஒரே சபையில் வளர்ந்தவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே வாடுவோம். பிரைசலாம், அல்லேலூயா. நீ வாசப்படிக்கு முன்னால் காத்திருக்கையா, அவருடைய சத்தம் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிட்டாங்களே, தேவன் துதி மத்தியில் வாசல் செய்கிறார். அவர் வந்து விட்டார், அவர் வந்து விட்டார், அவருடைய பிரசன்னம் வந்து விட்டது, அவர் நம்மளோடு கூட பேச போகிறார். என் நிலை அருகே காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். புது படம் வந்தா நைட்டு 12 மணிக்கே போய் நிற்கான் ஃபஸ்ட்டு ஷோவுக்கு. அல்லேலூயா. அது எத்தனை மணிக்கு தொடங்கும்? 5 மணிக்கு. இவன் 12 மணிக்கே போய் நிற்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் போய் நிற்காரா? அவங்க பையன் போய் நிற்கானா? எங்கெல்லாமோ வாசப்படியில் போய் காத்திருக்கான். அவன் டாக்டர் வரலன்னு சொன்னால் நீ இரு, இப்போ வருவார். 1 மணி நேரம். எத்தனை மணிக்கு டோக்கனு? அல்லேலூயா. 7 மணிக்கே டோக்கன் போடு. ஆமென், அல்லேலூயா. போட்டால் டாக்டர் 9 மணிக்கு தான் வருவார். இவன் 8:30 போய் நிற்பான். ஆமென். எத்தனை மணிக்கு? 8:30 போய் உட்கார்ந்துருக்க 10வது டோக்கன். ஆமென், அல்லேலூயா. இவன் உட்கார்ந்துருந்து 11 மணிக்கு தான் இவன் உள்ளே போவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உலக பிரகாரமாக வாசல்லே காத்திருக்கிற மனுஷர்கள் அநேக. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அப்படியெல்லாம் அந்த தவறு செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தேவனுக்கு தேவன் வருவதற்கு முன்பாகவே நம்ம வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் ரொம்ப ஆசையாக இருக்குமில்ல? அல்லேலூயா சொல்லுவோம். பேசலாம். கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம நிறைவாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? கஞ்சத்தானே எல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நல்லா கொடுத்துடணும். ஆமென். அவர் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஊழியத்தை எல்லாம் தாங்கணும். நீங்கள் ஊழியத்தை தாங்கும் போது தான் பாச உற்சாகமாக எல்லாம் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வாசப்படியில் வரும்போது வெறுங்கையோடு கூட வரக்கூடாது. தேவனுக்கு ஏதாவது கொண்டு வரணும். பிரைசலாம். அவன் புறஜாதிகள் ஜனங்கள் என்னெல்லாம செய்கிறான். பிரைசலாம். எத்தனை மணிக்கு எழும்பி போகிறான், எத்தனை மணிக்கு ஆண்டோட அவன் ஜீவத்தை பார்க்கறதுக்கு போகிறான். ஆமென், அல்லேலூயா. பிரைசலாம். அப்போ தேவாதி தேவன் நம்மளை உருவாக்கின உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரை தரிசிப்பதற்காக அவருடைய மாசப்படியிலே நீங்கள் நிச்சயமாக விழித்திருக்கணும். பிரைசலாம். இவன் வாயிற்காப்பாளன். இவன் அவங்க சித்தப்பா மகளை வளர்க்குறான். யார் மகளை? சொந்த பிள்ளை வளர்க்கல, சித்தப்பா மகள். அல்லேலூயா. எஸ்தரை வளர்க்குறான். ஆமென், அல்லேலூயா. சோத்திரன். இந்த எஸ்தர் தான் அங்கே ராஜத்தியாக மாறுறா. பிரைசலா. சோத்திர நம்ம யாரை வளர்க்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? சோத்திரன். நம்ம மற்றவங்களை வளர்க்குறது மிகவும் முக்கியம். ஆமென். நாங்கள்லாம் உங்களையெல்லாம் வளர்க்குறோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுவா? சோத்திரம். வளருங்க, நல்லா வளருங்க, நல்ல ரிச்சாக இருங்க, நல்ல செழிப்பாக இருங்க, நல்ல ஆசுவாதமாக இருங்க. பிரைசலா. ஆமென், சோத்திரம். யார் பெற்ற பிள்ளையோன்னு சொல்கிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைசலா. ஆனால் இவன் எஸ்தரை வளர்க்குறான். எஸ்தர்ன்னு சொன்னால் நட்சத்திரம். ஆமென், நட்சத்திரத்தை வளர்க்குறான். இது மறைவான நட்சத்திரம், அரண்மனைக்குள்ளே வளர்கிற ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். அவரை நம்ம வளர்க்கணும். உங்களுக்குள்ளே அவர் மறைவாய் இருக்கிறார். அவருடைய வளர்ச்சி உங்களுக்குள்ளே வரணும். இயேசு வெளிப்படணும். உங்களுக்குள்ளேருந்து இயேசு மகிமையிலே வெளிப்படணும். கிறிஸ்துவை உள்ளே நாம் வளரணும். அவருடைய பூர்ண சாயல் அடைகிற வரையிலும் நீங்க இயேசுவை மறைவாய் வளர்க்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நட்சத்திரம் சொன்னா இயேசுவை குறிக்கிறது. ஆமென். இவ மறைவான நட்சத்திரம். இவ அரண்மனையிலே 1 வருஷம் சுத்திகரிப்போடு கூட வளர்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் பிரைசலா சோத்திரம் சுகந்த வர்க்கத்தினாலும் இவளை வளர்க்கிறார்கள். அல்லேலூயா. மனமாட்டி உள்ள வளரணும். ஆமென், ஆமென். 1 வருஷம் உள்ளே இருந்தா. ஆமென்,
மொர்தெகாய் வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கான், வாட்ச் பண்ணுறான், கரெக்டாக இருக்கா, சுத்திகரிப்பெல்லாம் சரியாக பண்ணுறாங்களா, இவள் நல்ல பிரைஸெல்லாம் சோத்திரம் கரெக்டாக இந்த ஒழுங்குகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாளா அப்படின்னு சொல்லி எஸ்தரை கவனித்து கொண்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. நம்மளோட வாயு காப்பாளை இயேசு மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார். சரியாக இருக்கா இந்த சபை, இதில் உள்ள ஜனம் எல்லாம் சரியாக வளர்கிறாங்களா, இவங்களுக்குள்ளெல்லாம் கிறிஸ்து வளர்கிறாரா, இவங்களுக்குள்ளெல்லாம் தெய்வீக சுவாபம் இருக்கா என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு நாள் நீங்கள் மகிமையிலே வெளிப்படுவ போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா வளர்க்கிறா பிரைஸலாம். ஆனால் அங்கே அந்த வளர்த்து கொண்டிருக்கிற இடத்துல தான் பிரச்சனையே வருகிறது. இந்த மொர்தெகாய் பிரைஸலாம் அங்கே அரண்மனை இருக்கிற அதிகாரியாக ஒருவன் ஆமானுக்கு கீழ்ப்படியாததுனாலே இந்த மொர்தெகாயை குறித்து விசாரிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய் யாரு, எனக்கு மரியாதை கொடுக்கல, ஆமானுக்கு மரியாதை கொடுக்கவில்லைன்னு சொன்னால் பயங்கரமாக ஆமானுக்கு கோபம் வரும் பிரைஸலாம். அப்பொழுது யூத குலம் முழுவதையும் அழிக்க சித்தமாறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ தான் இவன் தீர்மானம் பண்ணி மொர்தெகாய் யூத குலத்தை அழிக்கிறதுக்கு இவன் எத்தனை பண்ணி விட்டபடினாலே எஸ்தரிடத்தில் அதை ரகசியமாக சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. எஸ்தரிடத்தில் ரகசியமாக சொல்கிறான். சொல்கிறோம் பிரைஸலா. இது எதை காட்டுகிறேன்னு சொன்னால், சோதரன் கர்த்தர் இந்த பூமி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா குடிகளும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. யூத குலம் அழிக்கப்படுகிறது போல சாத்தான் இன்றைக்கு பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழித்து கொண்டு இருக்கிறான். பேசலாம், அல்லேலூயா. எல்லாரையும் இன்றைக்கி பிசாசு அழித்து கொண்டு இருக்கிறது. பேசலாம், தெரியுமா உங்களுக்கு? போன வாரம் நான் வேறு பிரசங்கம் பண்ணினேன் பேசலாம். அப்போ அதை குறித்து எல்லாம் பேசுகிறேன். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் அழிகிறார்கள், சிறு பிள்ளைகள் அழிகிறார்கள், பெரியவங்க அழிகிறார்கள் பேசலாம், ஊழியக்காரர்களை அழிகிறார் பேசலாம். சாத்தான் தீவிரமாய் ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறார் பேசலாம். சோத்திர இப்பொழுது மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்கிறான். ஆமென், எஸ்தரிடத்தில் சொல்கிறான், நீ போய் இந்த ஜனங்களுக்காக நீ உபவாசம் பண்ணு. அல்லேலூயா, நானும் உன்னோடு கூட உபவாசம் பண்ணுகிறேன். 3 நாள் சரியாக உபவாசம் பண்ணுவோம். போய் சொல்ல செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி எஸ்தர் தீர்மானம் பண்ணி, நான் இந்த 3 நாள் உபவாசத்தை முடித்து விட்டு ராஜாவுடைய அரண்மனையிலே பிரவேசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் எதுக்கு பண்ணணும்? கல்யாணம் இருக்கா, சொந்த வீடு வாங்குறதுக்கா, அதெல்லாம் கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. வேலை கிடைக்கிறதுக்கா, எனக்கு முட்டு வலி பாஸ்டர், உபவாசம் பண்ணி எனக்கு சரியாகணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க இருக்கா. அல்லேலூயா, நீ வந்தாலே நடந்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நீ கோயிலுக்குள்ள வந்தாலே உனக்கு அற்புதம் நடக்கா. நீ முட்டி போட்டு அழிகிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆத்தும பாரம், ஆமென், ஆத்தும பாரம் உள்ளவனுக்கு தான் வாசல்ல இருந்து சிங்காசனம். அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள ஆத்தும பாரம் இருக்கா? அழிந்து போகிற ஆத்துமக்களை குறித்து. ஆமென். இன்னைக்கு காலத்துக்கு முன்னே வாலிப பிள்ளைகள் அழிஞ்சு போகுது, செத்து போகுது. ஆமென். ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ கொடுக்க முடியுமா? நான் ரயில்வே ஸ்டேஷனில் வர்றேன், ஒத்தனுக்கு இடிச்சுட்டு தான் போகிறான். எது கொடுத்தா அவன் வாங்கி படிக்கிறான், படிக்க மாட்டான். அவ்வளவு ஸ்பீடான உலகம் இன்னைக்கு. ஸ்பீடு போய் பேசலாம். படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, பிக்கப் பண்ணுற நேரம் இல்லை. முழங்கால தான் அவனை திருத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. உபவாசித்து தான் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும் போதுதான் ஆமென் ஜனங்கள் அழிவிலிருந்து தப்ப முடியும். அல்லேலூயா, ஆமென். இயேசு தமிழ்நாட்டுக்காக மரித்தாரா? இந்தியாவுக்காக மரித்தாரா?
உலகத்துக்காகவே மரித்தார். ஆமென். அப்போ உலகத்துக்காகவே நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எல்லாம் இன்னைக்கு எப்படி? திருவள்ளுவர் குறுக்கு தெருவில் உள்ளவங்க 3 பேருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு, அல்லேலூயா. அப்படியா ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாரும் அரக்கோணத்தில் உள்ள அப்படி இல்லை. உலகத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. உன் ஜெபம் உலகத்துக்கெல்லாம் போகும்போது உங்கள் சபை நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்ட தரிசனம் விரிவாக 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 உங்கள் சபையிலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவா. இங்கே உள்ள ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கா? 3 நாள் எப்படி ஜெபம் பண்ணாங்களா? பாட்டிலெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆமென், தீர போய் கீழே பிடிச்சிட்டு வந்து அப்படியா? அல்லேலூயா, சோத்திரம். நான் ஜெபம் பண்ண போவேன். சிஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு கப்பு இது கொண்டு வரட்டுமா? ஆமென், சோத்திரம். ஆமென். நான் அவங்கள பார்ப்பேன், பேசுகிறேன். என்ன தண்ணி குடிக்காமல் ஜெபம் பண்ண விட மாட்டேன் போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? பூஸ்ட் கொண்டு வரட்டுமா? ஆலிஸ் கலக்கி கொண்டு வரட்டுமா? எவ்வளோ நேரத்துக்கு ஜெபத்துக்கு? 1 மணி நேரம் ஜெபத்துக்கு. அல்லேலூயா. இவங்க 3 மணி நேரம் 3 நாள் ஜெபத்தில் புசியாமலும் குட்டியாமலும். மோசே 40 நாள் ஜெபம் மேலே. அவன் எலியா ஒரே போஜனத்தில் 40 நாள் நடக்கிறான். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம்? தீர்மானம் இல்லை, ஆகதான் எழுப்புதல் வரல. அல்லேலூயா. எழுப்புதல் வரணுமா? இயேசு வரணுமா? சொல்லுங்க. இப்பதான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். ஆமென். எழுப்புதல் வரணுமா? இயேசு வரணுமா? இயேசு வர வேண்டாம். எழுப்புதல் தான் வரணுமா? இயேசு வர வேண்டாம். நான் இங்கே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது இயேசு வரணும்னு ஜெபம் பண்ணுறாங்களா? பண்ணுறீங்களா? இயேசுவே சீக்கிரமாய் வாருமையான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணால் ஒரு ஆள் கூட மேலே போக மாட்டான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் எழுப்புதல் வரட்டு, எழுப்புதல் வாங்கன்னு சொல்லி எழுப்புதலை வர வச்சு இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு நல்லா ஜாலியாக இருந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஊரில் வாழலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் எழுப்புதலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், எத்தனை பேரை நீ வீட்டில் போய் வாங்க 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 வாங்க, கோயிலுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, நீ வா அவர் வான்னு சொல்லி இழுப்ப, உன்னால் முடியவே முடியாது. அல்லேலூயா. முடியுமா? முடியாது, முடியாது. முழங்கால நின்றா தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சர்ச்சில் இறக்கு, தேவ மகிமை சர்ச்சில் இறக்கு. அல்லேலூயா. ஆமென். எங்கே போன விசிட்டிங் போன ஒன்றும் நடக்கல. எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்கான் ஒரு பையன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமென். திருப்பி ரெண்டு குழந்தையும் வச்சுட்டான். ஆமென். போய் பார்த்தா குடிச்சிட்டு கட்டில் பட்டிருக்கான். அல்லேலூயா. பழைய பாம்பு சாகல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆதாமி சுவாபம் உள்ள இருக்கு, சாகல்ல. சச்சாயம் வந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னோட ஆதாமி சுவாபம் சத்து கிறிஸ்துவின் சுவாபம் வரணும். அப்போ தான் இயேசு போல நம்ம ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மளுடைய சுவாபங்கள் சாகணும். மொர்தெகாய் தீர்மானமாக ஜெபம் பண்ணுறான். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். நம்ம ஜெபம் எல்லாம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா.
உலகத்தில் என்ன இல்லாமல் சாதனை பண்ணுறாங்க. ஆமென். பைபிளில் இருக்க சாதனை அவனுக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? உண்ணாவிரதம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஜூஸ் குடிக்கிறான். அல்லேலூயா, சோத்திரம். அதல்ல உண்மையான ஜெபம். ஆமென். அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம், பரிசுத்தாவின் நிரப்புதலின் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ராஜாவையே திருப்பி போட்டது. அல்லேலூயா. பத்திரத்தை மாற்றி எழுதினது. எந்த துஷ்டன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினானோ அந்த துஷ்டனை கர்த்தர் தூக்கிலே அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிராளிகளை கர்த்தர் வீழ்த்துகிறது தேவனுடைய பிரைஸ் தி லார்ட் சோதனை உபவாச ஜெபத்தின் மூலமா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆத்ம பாரம் இருக்கிறவனுக்கு சிங்காசனம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் தினமும் ஜபிப்பீங்க. ஆண்டவரே என்னை ரட்சித்தரே, உலகம் இன்னும் அழிந்து போகிறதே, நாம் முழங்காலில் நின்று ஜபிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிற யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. யோசேப்பு சிங்காசனத்தில் வந்தார். யோசேப்பு சிறு வயதிலிருந்து எல்லாராலும் கைவிடப்பட்டவன். ஆமென். 17 வயசுலே ஆடுகளை பார்க்க போன தோத்தானில் இருக்க சகோதரரை பார்க்க போனவன் அப்படியே தான் போனான். தகப்பனை விட்டே போய்விட்டான். தாயின் சகோதரன் பிரேசல் அன்பு இல்லாமல் அவன் போய்விட்டான். 17 வயசிலே அவன் கைவிடப்பட்டவனாக வனாந்தரத்திலே போனான். குழியிலே தூக்கி போடப்பட்டான். பிரேசலா. இஸ்மவேல் இடத்திலே பிரேசலா 20 வெள்ளிக்காசுக விற்கப்பட்டான். போத்திபாவுடைய மனைவி அங்கே அந்த வீட்டிலே வேலை செய்தான். பிரேசலா. செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை போனான். சிறையிலே சொப்பனங்களை தரிசனங்களை சொல்லுகிறவனாய் மாறினார். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு விடுதலையை அந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் உயர்த்தப்பட்டதை நான் விரிவாக சொல்ல முடியல, டைம் இல்லை எனக்கு. அவன் கீழ்ப்படிதல் தான் அவனுக்கு உயர்வே வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த யோசேப்பு இயேசுக்கு அடையாளமானவர். இயேசுவை போலவே பரிசுத்தமாக ஜீவித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? இவன் ஒரு வாலிபன் தான். பிரைஸ் தி லார்ட். பாவத்துக்கு சிக்க மாட்டான், பாவத்திலிருந்து ஓட்டுவான். அல்லேலூயா, விலைக்கு ஓட்டுவான். எந்த பாவமும் இவனை அடிமைப்படுத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இவன் கடைசியாக இரட்சகனாக மாறினான். இவன் எகிப்திலே வளரவில்லை, ஆனால் இவன் ஒரு எபிரேய பிள்ளைனாக இருந்தான். எகிப்திலே ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? பரிசுத்தவானுடைய கையில் தான் கர்த்தர் எல்லா ஆளுகையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கையில் தான். நீங்கள் பரிசுத்தமாக ஜீவித்தா உங்கள் கையில் கர்த்தர் ஆளுகை, அதிகாரம், வல்லமை எல்லாம் தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக ஜீவித்து பாருங்கள், பாவம் செய்யாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். உங்கள் கையில் ராஜாவின் அதிகாரம், வல்லமைகள் செயல்படும். உங்களிடத்திலிருந்து வல்லமைகள் புறப்படுவதை நீங்கள் காண்பீங்க. நீங்கள் அநேகரை போஷிக்கிறவளாய் மாறுவீர்கள். தேசத்தை, உலகத்தை போஷிக்கிற ஜனமாய் நாம் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் பஞ்சம் வரலாம், ஆனால் உன்னிடத்தில் பஞ்சமே வராது. பேசலாம். உன் குடும்பம் பஞ்சத்தில் வாடாது. நீ வறுமையில் இருக்க மாட்ட. உனக்கு எப்போதும் செழிப்பு தான். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு எப்பவும் செழிப்பு தான். தண்ணி பஞ்சம் வராது, உணவு பஞ்சம் வராது. அவனுடைய வாழ்க்கையில் வறட்சியே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் விலைவாசியை கண்டு பயப்படவும், தக்காளி 100 ரூபா போனேன்னா 200 ரூபா போனேன்னா நல்லா பிடின்னு சொல்லி கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆமென். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீ ஜெபம் பண்றவ. அல்லேலூயா. நீ இயேசுவை பின்பற்றுகிற, நீ இயேசுவை போல மாறுகிறவ. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தருவா. அந்த பஞ்சத்திலே அவன் கானான் தேசத்தை முழுமைக்கும் அவன் செழிப்பாக மாற்றினான். எகிப்தும் வாழ்ந்தது, கானானும் வாழ்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் சகோதரர்கள் எல்லாரையும் வாழ வைத்தான். அதே போல தான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறவனுக்கு சிங்காசனம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் ஜெய ஜீவன் செய்கிறவனுக்கு சிங்காசனம் கிடைக்கும். ஆமென். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லப்படுகிறது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் நான் ஜெயங்கொண்டு பிதாவினிடத்து
உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அல்லேலூயா. இது எதை காட்டுறேன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஜெய ஜீவியம் இருக்கணும். உலகம் மாமிசம் பிசாசுகளை ஜெயித்தவர் தான் இயேசு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இருந்தால் நீங்களும் சிங்காசனத்தில் போய் உட்காருவீங்க. அல்லேலூயா. இல்லையா சொல்லுவோமா? பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர். அவர் 2 பேர் சேர்ந்தால் எத்தனை பிசாசு ஓட்டலாம்? நானே பிசாசுன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. நான் எப்படி ஓட்டுறது? பிசாசு துரத்தாது. பைபிளில் என்ன சொல்லுங்க? பிசாசை துரத்தாது. ஏமாந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. மந்திரவாதிட்ட போய் பிசாசு, அவனே பிசாசு. அல்லேலூயா. அவன்கிட்ட போய் கேட்குறது. ஆமென். சோத்திரம். துரத்தாது. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்கிறது, பிசாசுகளை துரத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆவடியில் உள்ள எல்லா பிசாசையும் துரத்தணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. உங்கள் கையில் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெய ஜீவன் செய்கிறவர்கள், ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த காவனூரில் அரக்கோணம் பகுதியில் காவனூரில் இருக்க எத்தனை பிசாசுகள் ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமா? குடுப்ப காரெல்லாம் நைட்டில் சுற்றுவான், இப்போ சுற்றுறதே கிடையாது. அவனையும் துரத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமா? குறி சொல்லுகிறவன்லாம் வருவான், அவனையும் துரத்திட்டார். அல்லேலூயா. அழகு குத்தி பிரிசலா சோத்திர இந்த வண்டியில் இழுப்பாங்க, அவனையும் கத்த மாற்றிட்டார். அல்லேலூயா. அவங்களையெல்லாம் சோத்தணும். இனிமேல் இந்த ஊரில் கூளை காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம், அவங்களையும் மாற்றிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கத்து கிரீசிக்கிறார். நீங்கள் ஜெய ஜீவன் செய்யணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு சிங்காசனம். ஆமென்.